இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, கிரிப்டோ காயின் எத்தனை காயின் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எத்தனை கிரிப்டோ காயின் ஓபன் ஆகுது, கிரிப்டோ என்பது ஹைலி ரிஸ்க், கிரிப்டோ ஹைலி ப்ராஃபிட்டபிள். ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் கிரிப்டோ மார்க்கெட். இது எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. டூ யுவர் ஓன் ரிசர்ச். ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் விஜய் இரா. இட் இஸ் a கிரிப்டோ நியூ இரா. ரைட். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, கிரிப்டோ காயின் எத்தனை காயின் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எத்தனை கிரிப்டோ காயின் ஓபன் ஆகுது. ஆல்ரெடி நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வீடியோஸ்ல. நீங்க தொடர்ந்து செக் பண்ணலாம். எப்படி குறைஞ்ச விலையில எப்படி கிரிப்டோ கரன்சி கண்டுபிடிக்கிறது, மெட்டாவர்ஸ்னா என்ன, மெட்டாவர்ஸ்குள்ள கிரிப்டோ காயின்லாம் என்னென்ன இருக்கு, மணி மியூல்னா என்ன, அப்போ கிரிப்டோ யூஎஸ்டிடி செல் பண்றவங்க எல்லாம் பை செல் பண்றவங்க எல்லாம் மணி மியூல போய் எப்படி மாட்டிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை காயின் இந்த உலகத்துல ஓபன் ஆகுது, இந்த உலகத்துல எத்தனை கிரிப்டோ காயின் இருக்கு, காயின் மார்க்கெட் கேப்ல எத்தனை கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்ல 8055 கிரிப்டோ காயின் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல எத்தனை காயின் இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை காயின் ஓபன் ஆகுது அப்படின்றதெல்லாம் தான், ஒரு 7 நாள்ல எத்தனை காயின், ஒரு மாசத்துக்கு எத்தனை காயின் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அதுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க உள்ளார போயிட்டு கூகுள் போயிட்டு, இதை நான் ஜஸ்ட் டெஸ்க்டாப் மோட்ல எனேபிள் பண்ணிருக்கேன். நீங்க கூகுள் போயிட்டு காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுல நீங்க அழகா ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். இப்போ நான் இதை ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்க அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளார போயிடும். ஸோ இது இந்த இடத்துல பாருங்க, கிரிப்டோஸ் எடுத்த உடனே 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்கு அப்படின்னு காட்டுருக்கா. எக்ஸ்சேஞ்சு 967. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட அந்த 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சிஸ் ட்ராக்டு பை காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு இருக்கா. ரைட். ஸோ அப்போ கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு காயின் மார்க்கெட் கேப்பால் ப்ராப்பராக ட்ராக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத தெரியுது. இங்கே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ப்ளோர் அவர் கிரிப்டோ கரன்சி கவுண்ட் page showcasing the total number of cryptocurrencies existing and ongoing growth in the number of coins and tokens tracked by coin market cap. காயின் மார்க்கெட் கேப்பால் ஏற்கனவே எவ்வளோ காயின் இருக்குது, அப்புறம் வேறு என்ன க்ரோத் இருக்குது, அதனோட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன, இயர்லி எக்ஸ்பென்ஷன் என்ன, நம்பர் ஆஃப் கிரிப்டோஸ் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு செயின்லேயும் அப்படின்றத காயின் மார்க்கெட் கேப் ப்ராப்பராக அவங்க ட்ராக் செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ரைட். அப்போது கிரிப்டோவை மொத்த கிரிப்டோஸ் எவ்வளோ கிரிப்டோஸ் இருக்குது அப்படின்றத காயின் மார்க்கெட் கேப் ப்ராப்பராக ட்ராக் செய்கிறாங்க. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிப்டோஸ் எவ்வளோ இருக்குது, 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை கிரிப்டோஸ் இருக்குது, 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்குது. சரிங்களா? ரைட். ரைட். ஸோ இங்கே 1 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் காயின்ஸ். ஸோ 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 1 மில்லியன் காயின் அப்படின்னா 10 லட்சம் கிரிப்டோஸ் இருக்குது. அப்போ 10 மில்லியன் காயின்னா 100 லட்சம் கிரிப்டோஸ். அப்போ 56 மில்லியன் காயின்னா எத்தனை லட்சம் அப்படின்றத நீங்களே கால்குலேஷன் பண்ணிங்க. ரைட். இப்போ இதில் அப்படியே நம்ம இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா டோட்டல் கிரிப்டோ கிரியேட்டர் மொத்தம் எவ்வளோ கிரிப்டோ கிரியேட் செய்யப்பட்டிருக்கு கடைசி 24 மணி நேரத்துல, கடைசி 7 நாட்கள்ல, கடைசி 30 நாட்கள்ல அப்படின்னு இங்க பார்த்தா கிட்டத்தட்ட 1,04,434 கிரிப்டோ காயின்ஸ் கடைசி லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. இப்ப மணி எத்தனை, கிட்டத்தட்ட காலையில 9:45க்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். சரிங்களா? ரைட். நைட்டே இதை நான் பார்த்துட்டேன். நைட்ல 1,00,000 சம்திங் எல்ஸ் இருந்துச்சு, அதுக்கு மேல இருந்துச்சு. இப்போ 1,04,434 டாலர்ஸ், சாரி, இப்போ 1,04,434 கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல ஒரு நாளைக்கு 1,04,000 காயினுங்க. ஒரு நாளைக்கு 10 நாள்னாலே 10 லட்சம் ஆயிரும். அப்போ அப்படிதான் 56 மில்லியன் மில்லியன் ஒரு மில்லியன்னாலே 10 லட்சம் காயின். சரிங்களா? ஒரு நாளைக்கே 1 லட்சம் காயின். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 1 லட்சம் காயின் ஓபன் ஆகுது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் 7 டேஸ்ல கிட்டத்தட்ட 6,17,061 காயின் வந்துட்டு கிரிப்டோ கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ காயின் அப்படின்னு சொல்ல முடியாது, கிரிப்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோஸ்குள்ள காயின் இருக்கு, டோக்கன் இருக்கு. அப்போ அதுல நம்ம இந்த கால்குலேஷன் என்னன்றத இன்னும் தெளிவா அடுத்தடுத்ததுல பார்க்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல 6,17,061 கிரிப்டோஸ் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து லாஸ்ட் 30 நாட்கள்ல கிட்டத்தட்ட 26,56,428 கிரிப்டோஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.6
2.6 மில்லியன் கிரிப்டோஸ் வந்து கடந்த 30 நாட்கள்ல ஓபன் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? 26,56,428 கிரிப்டோஸ். ரைட். சோ அது மட்டும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். அண்ட் இயர்லி பர்ஃபார்மன்ஸ்ல அதிகபட்சமான நாள் என்னைக்கு அப்படின்னா, ஒரே நாள்லயே, அதாவது கடந்த மார்ச் 19, 2026ல கிட்டத்தட்ட 89,147 காயின் ஒரே நாள்ல மார்ச் 19ல ஓபன் செய்யப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி ஓபன் செஞ்சாங்க? அந்த ஒரு நாள்லயே 76 லட்சமா? அப்ப 7 மில்லியன் காயினா ஒரே நாள்லயே அப்படின்னா எஸ், ஓபன் பண்ணிருக்காங்க மார்ச் 19ல. சோ அது என்ன, அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேவா அப்படின்னு நான் ஜஸ்ட் ChatGPT கிட்ட கேட்டேன். ChatGPTக்கு தெரியல. சோ அதனால காயின் மார்க்கெட் கேப்லயே ஒரு ஏஐ இருக்கு, அந்த ஏஐல நான் கேட்டேன். அதை கடைசியா நான் சொல்றேன். அண்ட் இயர்லி லோ எப்படி, அன்னைக்கான லோ ஹை அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வெறும் 51 காயின் ஓபன் பண்ணப்பட்டு இருக்குன்னா ஆகஸ்ட் 13, 2026ல இப்போதான், இன்னைக்குதான், அதுவும் இன்னைக்கு லாஸ்ட் இயர்லி லோ அப்படின்னா இன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு 24 ஹவர்ஸ் முடியல. இன்னைக்கு 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுன்னா இந்த கதை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் காயின் ஓபன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதிகபட்சமான காயின் மார்ச் 19, 2026ல 76,81,147 கிரிப்டோ காயின் ஒரே நாள்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. 76 லட்சம் எல்லாம் சாதாரணமான விஷயமா? 6 லட்சம்ன்றது வேற, 76 லட்சம். ரைட். அதுக்கு அடுத்து அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல நியூ கிரிப்டோ கரன்சி ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் இதுல அந்த கிரிப்டோ கரன்சி 1 இயர்ல கிட்டத்தட்ட இந்த 2026ல இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் மேல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். 76,81,147 மார்ச் 3ஆம் தேதி இந்த 2026ல தான் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது இது தெரியும். கிட்டத்தட்ட இந்த இயர் அப்படியே இருக்கு. அப்படியே 30 டேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய சார்ட் டேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருப்பாங்க. மேல ஹைலோ, இதுலயும் ஹைலோ இருக்கு. ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல எவ்வளவு இருக்கு. இந்த இடத்துல எப்போ 2024ல இருந்து ஸ்டார்ட் அப், 2024ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ வரையும் காயின் எல்லாம் அப்படி இஷ்டத்துக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கிரிப்டோஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரிப்டோஸ் ஒவ்வொரு காயினா ஒவ்வொரு விஷயங்களா கிரிப்டோஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். அண்ட் கிரிப்டோ கரன்சி பை செயின், அந்த செயினை பொறுத்து இப்போ SUI அப்படின்றது ஒரு செயின், சொலானா அப்படின்றது ஒரு செயின், எத்தீரியம், BSC இதெல்லாம் ஒவ்வொரு செயின், அந்த செயினை பொறுத்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா BSC தான் சொலானா அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இது இன்னும் போக போக நம்ம அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ரைட். அண்ட் அந்த செயினுக்கான ட்ராக் லிஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ரைட், அவ்வளவுதான். ஓகே, டன். அப்ப கிரிப்டோ கரன்சில எவ்வளவு கிரிப்டோ காயின்ஸ், எவ்வளவு கிரிப்டோஸ் இந்த பூமியில, இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்கு. அதுவும் இன்னைக்கு 1 லட்சம் காயின் ஓபன் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகிட்டே இருக்கும். கிரிப்டோஸ் 56.61 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓபன் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல கிரிப்டோஸ் தாண்டி எக்ஸ்சேஞ்ச் 967 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அதனுடைய விளக்கங்கள், விவரங்கள் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ரைட். கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் கீழே கேளுங்க. இல்ல வேற ஏதாவது வீடியோ பத்தி போடணும்னா, ஏதாவது காயின் பத்தி போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்து காணொலியில தொடர்ந்து வரும். தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.